வணக்கங்க. காயத்ரி சுரேஷ் வணக்கம். காயத்ரி சுரேஷ், இந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் எல்லாம் வந்தபோது அப்போ ஏடிஎம்கேல கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது. வேட்பாளர்களை 2 பேருமே அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்டிஏ கூட்டணியில் இருந்த குறிப்பிட்ட சில கட்சிகள் எல்லாம் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, பாஜக என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்னு சொன்னாங்க. யார் யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் சொன்னாரு, புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் திரு ஏசி சண்முகம் சொன்னாரு, தமாக தலைவர் திரு வாசன் சொன்னார். இவங்கெல்லாம் சொன்னாங்க. ஆனா நேற்று உட்கார்ந்து தொகுதிகளை எல்லாம் அறிவித்து இவர்கள் இந்தந்த தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் அப்படின்ட்டு சொன்னபோது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அறிவிப்பு வந்தது, தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வந்தது, அமமுகவிற்கு வந்தது, பாமகவிற்கு வந்தது, பாஜகவிற்கு வந்தது, புரட்சி பாரதத்திற்கு வந்தது. ஆனா உங்க கூடவே பயணித்த திரு ஏசி சண்முகத்தை டீல்ல விட்டது யாருன்ட்டு எனக்கு தெரியல. ஆனா திரு இபிஎஸ் பிரச்சாரத்தில் இந்த முடிச்சுட்டு போய் பேசும்போது திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் நடுத்தெருவில் இருக்கிறாங்கன்ட்டு, உண்மையில யார் நடுத்தெருவில் இருக்கிறாங்க காயத்ரி? பிஜேபிக்கு என்னைக்கும் யாரையும் நடுத்தருவில் விட்டு பழக்கமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு எங்களோட ஹிஸ்டரி சொல்லும். ஜம்மு காஷ்மீர்ல 2014 நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். தயவு செய்து நீங்க பேசக்கூடாது. நீங்க எல்லாம் எவ்வளவு தைரியமா இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்றதை நான் பாராட்டுறேன். ஏன்னா வெக்கமே இல்லாம திமுக கட்சி எங்களை கஷ்டப்படுத்துதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மைதீன் சொல்றாரு, எங்களை தேமுதிக 6 சீட்டு தான் சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. கொங்கு நாடு மக்கள் கட்சி ஈஸ்வரன் விரக்தியை தழுவிக்கிற நான் வெளில வரப்போறேன்னு சொல்றாரு. தேமுதிகவுக்கு 5% 0.5 வச்சிருக்கிறவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்து எங்களுக்கு இப்படி கஷ்டப்படுத்தி நீங்கெல்லாம் எங்களை பத்தி பேசலாமா? நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். தயவு செய்து வாயை மூடிட்டு கேளுங்க, ஓகேங்களா? காஷ்மீர் பொறுத்த அளவுக்கு சிரிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சிரிக்கிறது வேற, சிரிப்பது என்னுடைய உரிமை. மயிலாப்பூர்ல நீங்க சொல்றீங்க மாலைகளுக்கு நடுவில் மலர்களுக்கு நடுவில் தமிழிசையோட சேர்ந்து அப்படிலாம் சொல்றாங்க. தமிழிசையோடு சேர்ந்து களத்துல தானே நிக்கிறோம். நாங்க ரேம்ப் வாக்கு போய் ஆண்டா மாதிரி மேக்கப் பண்ணி இன்ஸ்டால போட்டோ போட்டு அந்த மாதிரி நாங்க கட்சி நடத்தலையே. அதனால அவங்க எல்லாம் இதெல்லாம் பேசக்கூடாது, ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீர்ல நாங்களும் மெஹபூபாவுக்கும் கூட்டணி வச்சு 2.5 வருஷம்னு சொல்லி எங்களை ஏமாத்தினவங்க. நாங்க அவங்களை ஏமாத்தல. அதே போல மகாராஷ்டிரால ஒரே ஒரு நிமிஷம் என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீர்ல என்ன பண்ணீங்க? மெஹபூபா முஃப்தி உங்களை ஏமாத்துனாங்களா? ஆமா, அவங்க ஏமாத்துனாங்க. முதல்லன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இல்ல உத்தவ் தாக்கரே எங்களோட சேர்ந்து மிக குறைந்த சீட்டை வச்சுக்கிட்டு 43 சீட்டை வச்சுக்கிட்டு எங்களுக்கு இடத்த கொடுங்கன்னு கேட்டு அது மாட்டேன்னு சொன்ன உடனே சிவசேனா கட்சியினுடைய பால் தாக்கரேயினுடைய கொள்கை மொத்தத்தையும் முடிச்சு விட்டுட்டு எப்படி ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக போய் சேர்ந்திருக்காரோ அந்த மாதிரி சேர்ந்து கட்சியவே உடைச்சு இன்னைக்கு எல்லாம் நடந்தது இல்லையா? அப்பயும் நாங்க அவங்கள இது பண்ணல, அவங்கதான் எங்களை பண்ணாங்க. அதே மாதிரி கர்நாடகால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குமாரசாமி எங்களோட இருந்து தேர்தலை சந்திச்சு அதுக்கு பிறகு காங்கிரஸோட போய் அதற்கு பிறகு எங்களோட இந்த வேலையெல்லாம் பண்ணாரு. இண்டி கூட்டணி ஆரம்பிக்க காரணமாக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் இண்டி கூட்டணியை விட்டு வெளில போனாரு. அதற்கு முன்னாடி 2 முறை நாங்க எங்களோட சேர்ந்து தேர்தலை சந்திச்சு வேண்டான்னு சொல்லி போன பிறகு திரும்பவும் வரும்போது கூட அவர்களை ஏற்றுக்கொண்ட கட்சி எங்களுடைய கட்சி. ஒரிசால இருந்து ஒரே ஒரு மினிஸ்டர் எம்பி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாங்க. நாங்க 2019ல 290 சீட் வச்சிருந்தப்ப கூட அவங்களுக்கு மினிஸ்டர் கொடுத்திருக்கோம். அதனால பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே அனைவரையும் விட்டு கொடுத்து இணைந்து பணியாற்றணும்னு நினைக்குமே தவிர வேற எதுவும் செஞ்சதில்லை. டெல்லியில கொண்டு போய் நடுத்தருவுல விட்டாங்கன்னு சொன்னாங்க. டெல்லியில நடுத்தருவுல விடுறது இங்க யாருமே இல்ல. ஏன்னா எடப்பாடியார் வீட்டிற்கு முதலில் வந்தது அமித்ஷா அவர்கள். இதற்கு முன்னாடியே அம்மையார் இருக்கும்போதே அம்மா வீட்டுக்கு வந்தது மோடி அவர்கள். இப்படி தொடர்ந்து
கருத்து வேறுபாடுகள் இருக்கிற காலத்துல கூட அவ்வளவு அமிக்கபிளா பேசினவங்க நாங்க. ஆனால் நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்னியரசு வந்து ஒரு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில சொல்றாரு, நீங்கெல்லாம் பொது தொகுதியில நிக்கலாமான்னு கருணாநிதி எங்களை பார்த்து கேட்டாருன்னு சொல்லிட்டு, நாங்க என்ன பண்றது, கஷ்டப்பட்டு தான் இந்த தொகுதியை பெற வேண்டி இருக்குது, நாம வந்து விட்டு கொடுக்க வேண்டி இருக்குதுயா. எப்பொழுதுமே கூட்டணி கட்சிகள் மட்டுமே விட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய வரலாறு. அப்படி இருக்கும் பொழுது நிதிஷ்குமாரை காரணம் காட்டுவது அப்படிங்கிறது வந்து மிக ஆச்சரியமான நகைப்புக்குரிய ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க எப்படி எங்க கட்சியை பார்த்து ஏடிஎம்கேயோட அவ்வளவு அழகா கூட்டணி போட்டு எல்லா தொகுதிகளே அறிவிச்சு, இன்னைக்கு வரைக்கும் எந்த தொகுதி யாருக்கு நீங்க சொல்லிருக்கீங்களா சொல்லுங்க மேடம்? நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. ஏசி சண்முகத்தை ஏன் டீல்ல விட்டீங்க? அதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. சார் அவருக்கு கொடுப்பாங்க சார், அவருக்கும் கொடுத்திருக்காங்க. அவருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப சொன்னது மட்டும்தான் சார். அப்ப அதிமுக எத்தனை சீட்ல சார் நிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, மீதி இருக்கிற எல்லா சீட்லயும் அதிமுக தான் நிக்கும் அப்படின்னாரு. ஏன் அதே இரட்டை இலை சின்னத்துல அவர் நிக்கலாம், அதே இரட்டை இலை சின்னத்துல அவர் நிக்கலாம். புரியல சார். நீங்க முதல்ல திமுக தொகுதியை முடிங்க சார், அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பாருங்க சார். உங்களுடைய கட்சியிலேயே டெய்லி வெளியில வந்து நாங்க உங்களை சொல்ல சார், அவங்கள சொல்றேன். நீங்க என்ன தப்பு வச்சிருக்கீங்களோ அவங்கள சொல்றேன். கமலஹாசன் வந்து தன்னுடைய ஒத்தை ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சியவே அடகு வச்சுட்டு அங்க நிக்கிறாங்க. வாசல்ல வந்து தியாகம்னு பேசுறாங்க, பாராட்டுதல்ன்றாங்க, தியாகத்தை மெச்சுகிறேன்றாங்க. காயத்ரி சுரேஷ் அதிமுகவை பார்த்து பேசலாமா? காயத்ரி சுரேஷ் இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி எப்படி சிறுக சிறுக தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்து கொண்டு வருகிறது அப்படிங்கறத நாங்க கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? அதனால தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா சாதி சங்கங்களையும் இணைத்து நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே அப்ப வந்து நேஷனல் பிரசிடென்டாக இருந்த திரு அமித்ஷாவை வைத்து ஒரு கூட்டத்தெல்லாம் போட்டீங்க. அதனால சாதிய வாக்குகளை எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை இந்துக்கள் அப்படிங்கிற குடையின் கீழ் கொண்டு வந்து எப்படி வாக்குகளாக மாற்றுவது அப்படிங்கறத நீங்க ஒரு பெரிய யுக்தியாக கையாண்டு வருகிறீர்கள். சரியா? அது வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்றேன். இப்ப ஏசி சண்முகம் அப்படிங்கிறவரு அவரு ஒரு ஒரு சமூகத்தினுடைய அடையாளம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய அடையாளம். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவிகிதம் இருக்கிறது. ஆற்காட்டில் இருக்குது, வேலூர்ல இருக்குது, ஆரணியில் இருக்கிறது. அதனால அவர் வந்து ரொம்ப குறைந்த வாக்கு சதவிகிதத்துல தான் வேலூர்ல கூட தோத்து போனாரு, எம்பி எலெக்ஷன்ல கூட. ஆமா. அதனால அவருக்கு இந்த எலெக்ஷன்ல நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்த பிறகு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படல அப்படிங்கிறது தான் உண்மை. இவ்வளவு நாள் உங்களை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்தவர், பியூஷ் கோயலை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்தவர், இன்னைக்குதான் போய் திரு எடப்பாடி பழனிசாமியை பார்க்கவே போயிருக்கிறாரு. அப்ப இவ்வளவு நாள் உங்களை தான் நம்பிட்டு இருந்தார் அவரு. நீங்க அவர் அம்போன்னு விட்டதுனால வேற வழி இல்லாம இப்ப திரு இபிஎஸ்ஐ பார்க்க போகிறார். நீங்க ஒரு டீல்ல தான் மேடம் விட்டுருக்கீங்க. இல்ல நான் சொல்றேன் சார். இப்போ நீங்க பாமக பாத்தீங்கன்னா நேரடியாக அவர்களோட சேர்ந்துதான் வந்து கூட்டணியே பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளை பிரிச்சாங்க. அந்த மாதிரி யார் யார் என்டிஏ தலைமையில அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் இந்த தலைமைக்கு கூட்டணி. ஆனால் அவர்கள் ரொம்ப தெளிவா நாங்க இந்த கேட்டகரிக்கு எல்லாம் அலாட் பண்றோம், நீங்க இவங்களெல்லாம் பாத்துக்கோங்கன்னு அவ்வளவு அழகா பேசியிருக்காங்க. நீங்க இத்தனை நாளாக வந்து இன்னும் முடியவே இல்லாம நடத்திட்டு ஏடிஎம்கே பார்த்து கை காட்டி பேசுறதும் எங்களுடைய என்டிஏ கூட்டணியை பார்த்து பேசுறதும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா பிரச்சனைகளை திசை திருப்பதற்கு டெய்லி அறிவாலயம் வாசல்ல 4 பேர் கண்ணீர் சிந்திட்டு போறாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு. ஆனால் இதுவரைக்கும் ஏடிஎம்கேல இருந்து ஒட்டாவது வந்து சொல்லிருக்காங்களான்னு கேளுங்க. 4 முறை கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியது, எத்தனாவதுல நீங்க ஒத்துக்கிட்டீங்க? அவர் சொல்றாரு, நான் போய் திரும்ப பேசிட்டு வந்து சொல்றேன், எங்களுக்கு இதுல வருத்தம் தான், எங்களுக்கு இதுல சந்தோஷம் இல்லன்றாரு. விசிக சந்தோஷம் இல்லன்றாங்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, எங்களை சந்தோஷம் இல்ல. மேடம் இங்க என்ன பிரச்சனைனா, திமுகவுல வந்து சந்தோஷம் இல்லைனாலும் சரி, எங்களை இவங்க ரெட்டலை சின்னத்துல எங்களை உதயசூரியன்ல நிக்க வைக்கிறாங்க, எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல இப்படிங்கறதை ஜனநாயக பூர்வமாக வெளியிலயாச்சும் இங்க பேசுறாங்க மேடம். அப்படி இருந்தா யாரும் பேச மாட்டாங்க சொல்லுவாங்க. இல்ல மேடம், நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாசன் ஒரு முறை கூட திரு இபிஎஸ்ஐ நேருக்கு நேராக சந்திக்கவில்லை.
கையெழுத்து போட்ட பேப்பர்ல அவரு தனியா இங்க பாருங்க, எங்களுக்கு தெரியும் அவரு தனியா கையெழுத்து போட்டாரு, இபிஎஸ் தனியாக கையெழுத்து போட்டாரு. அந்த பேப்பர் தான் வந்தது. போடட்டும் சார். தேமுதிகவும் அம்மாவும் கூட்டணி வைக்கும் போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல. சரிங்களா? நேர்ல வந்தாதான் உண்டு அப்படிங்கறதெல்லாம் தேவையும் இல்ல. எங்க எப்படி எது நடக்கணுமோ அது கரெக்டா நடந்துகிட்டே இருக்குது. இந்த கூட்டணி உருவாக்குவதற்கு அண்ணன் அவர்களுடைய ஜி.கே. வாசனுடைய கடுமையான பங்களிப்பும் இது இருக்குன்றது 2 பேருக்குமே தெரியும். பிஜேபிக்கும் தெரியும், ஏடிஎம்கேக்கும் தெரியும். அதுல அடுத்தவர்கள் எல்லாம் அவருக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய இடத்துல அவரும் இல்லை, என்டிஏ கூட்டணியும் இல்லை. அவரோட நிலைமை பரிதாபமா இருக்குன்ட்டு நாங்க சொல்லல மேடம். பிஜு சாக்கோட் நினைக்கிறேன், அவர் வந்து நார்த் சென்னையினுடைய கேண்டிடேட்டா இருந்தவர். அவரு இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நாங்க சொல்லல. யாரும் அவருக்காக வக்காலத்தும் வாங்கல, பரிதாபமும் படல.